370 ஆர்டிக்கல் ரிவோக் பண்ணதோ, பாபர் மசூதி இடத்துல இது பண்ணதோ, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்றதோ, இதுதான் இந்தியா தாங்கள் செய்த பெரிய சாதனைன்னு அன்னைக்கு கூட வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு பாஜக காரன்னு பேசுறாங்க. என்னென்னலாம் சாதனை பண்ண தெரியுமா? ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தோம். என்ன சாதனை? என்ன நடந்துச்சு? பாலாஜிக்கு என்ன கிடைச்சது? அதனால ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் நடந்துச்சுல்ல. அலிம் புகாரி வந்து முஸ்லீம்பா, அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுப்பா, கிடைக்க கூடாது, அவன் 3ஆம் தர குடிமகன் இனிமே இந்தியால விட்டுரு. பாலாஜிக்கு என்ன கிடைச்சது? ராமர் கோயிலை வந்து பாபர் மசூதி இடத்துல கட்டினதுல, பாபர் மசூதி இடிச்சதுல பாலாஜிக்கு என்ன கிடைச்சது? அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டினதுல பாலாஜிக்கு என்ன கிடைச்சது? டிமானிட்டைசேஷன் 20 ரூபா கொண்டு வந்ததுல பாலாஜிக்கு என்ன கிடைச்சது? கிடைச்சதா இழந்தீங்களா? என்ன கிடைச்சது? இல்ல என்ன இழந்தீங்க? ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லு, இனிமே முத்தலாக் கொடுத்தா வந்து பாதுகாப்பான் போங்க. பாலாஜிக்கு என்ன கிடைச்சது? அதனால இங்க பாலாஜி தான் 80% இருக்கிறான். 80-20 யோகி சொல்றத படி கணக்கு படி சொல்றேன். 20 தான் அலிம் இருக்கிறான். 80% பாலாஜிக்கு என்ன கிடைச்சது? என்ன இது வரைக்கும் பாஸ் என்ன பண்ணு? இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிற? அதுதான் அவனுக்கு ஒண்ணு விவேக் சொல்ற மாதிரி தான். என்ன பண்ண போறீங்க? இப்ப வர பாயிண்ட்டுக்கு, இந்த ரெவென்யூ எல்லாம் எடுத்து அப்படி செய்ய போறேன் அப்படின்னு உணர்ச்சிவசமா பேசுறாப்புல தலைவர் கிரண் ரிஜிஜு. ஆக்சுவலா வக்ஃபுடைய அடிப்படை என்ன? வக்ஃபு வந்து ஒரு தர்ம இடம். அந்த வக்ஃபு இடத்த வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம், அதில் இஸ்லாமியர்களே அந்த இடத்த அனுபவிச்சு போறாங்க அப்படின்னு சொன்னா, வெளியே கிடைக்கிற இடங்களை விட இப்போ இது வந்து ஒரு வக்ஃபுடைய இடம். இதுக்கு நம்ம ப்ராப்பரா பெரிய அளவில் ரெண்டு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வக்ஃபு இடமாச்சு நம்ம கொடுக்குறோம். இவங்க சொல்ல மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட்லாம் இல்லை. நீங்க இங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் வந்து அமைச்சக்கரை பள்ளிவாசலுடைய வக்ஃபுடைய இடம். இந்த இடத்துக்கு நான் 35,000 வாடகை ப்ராப்பரா கட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. 1 இயருக்கு அப்புறம் ஹைக் பண்ணி கொடுத்தாங்க. உடனே அடுத்த மாசத்துல வந்து கரெக்டாக கட்டிட்டு இருக்கிறேன். ப்ராப்பரா கட்டிட்டு இருக்கேன். அதான் ஓப்பனா சொல்றேன். கரெக்டாக போய்கிட்டு எந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் இங்கே இல்லை. அந்த நல்ல ஒரு நேரம் இதை பற்றி சொல்றதுக்கு. இப்போ வெளியே இதே இடத்த நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு இடத்த நான் எடுத்தேன்னா ஒரு 50,000 தர வேண்டிய சூழல் வரலாம். இப்போ நான் வந்து ஒரு கன்செஷனாக பேசி கொடுக்குறோம் அப்படின்னா, இதில் எப்படி நீங்கள் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? வக்ஃபே தர்ம காரியங்களுக்காக தரப்பட்ட ஒரு இடம். இஸ்லாமியர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக, இஸ்லாமியர்கள் நல்லா வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட இடம். அப்போ ஒரு கொஸ்டின் வரும். இதெல்லாம் இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்கா? எதுவும் பண்ணதில்லை. இது வரைக்கும் பண்ணதுனால இது வரைக்கும் இந்தியாவுக்கு என்ன நடந்திருக்கு? ஒன்றும் நடந்ததில்லை. இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் வரும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இதில் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு. மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கா இல்லைன்னா சத்தியமா இருக்கு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இல்லாம இருக்குமா? இவ்வளவு பெரிய இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா இருந்தாலும் இருக்கும். யுனைடெட் கிங்டம், த சன் நெவர் செட்ஸ் இன் தி எம்பையர் ஆஃப் பிரிட்டிஷ்னு சொல்ற இங்கிலாண்டா இருந்தாலும் இருக்கும், இந்தியாவா இருந்தாலும் இருக்கும். அது எல்லா துறையிலும் இருக்கு. ரொம்ப வக்ஃபுலதான் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி. சரி விடுங்கப்பா, வக்ஃப் அது எப்படி தீர்ப்பீங்க? இப்படியா? ஒரு இஸ்லாமியர்களுக்காக தரப்பட்ட ஒரு இடத்துல நான் முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கிறேன், திருப்பதி தேவஸ்தானத்துல கமிட்டியில கொண்டு போய் முஸ்லீமை சேர்ப்பீங்களா?